Taste the Daily. அக்னீஸ்வரன் சார், ஜிடிபி வீழ்ச்சி அடைந்திருக்கு இந்தியாவோட ஜிடிபி. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட முதற்கு சுற்ற கருத்து சார். அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒட்டுமொத்த காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மொத்தமாக கணக்கெடுக்கிறது தான் இந்த ஜிடிபி. ஓகே, இதில் கடந்த 7 காலாண்டுகளில் இந்த முறை மிகவும் குறைவாக வந்திருக்குது அப்படின்றதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே, 5.4 குறைஞ்சிருக்குது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய அரசாங்கத்தை நடத்தியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாம் போக போக உயர்ந்து கொண்டே தான் இருப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் 1.8% ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சிருக்குது சார். ஒரு அரசன், ஒரு மன்னன், ஒரு முதலமைச்சர், ஒரு நாட்டினுடைய பிரதமர் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் திருக்குறளை தமிழில் படித்து அது மொழியாக்கம் செய்ய வேண்டும். ஆனால் இது எல்லாமே இன்றைக்கு ஒன்வே டிராஃபிக்காகத்தான் இருக்கிறது. இந்திய திருநாட்டில் இவர்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டில் உற்பத்தியே இல்லை. இல்லாத போது உற்பத்தி செய்த விவசாயிகளை நாம் போராட வைத்தோம். எத்தனை நாள் போராடினார்கள்? அந்த சட்டத்தை நாம் வாபஸ் வாங்கினோம். அது ஒருபுறம். ஆனா இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு தொடர்ந்து வேலை வாய்ப்பே இல்லை. மைனிங்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதுல இங்க -0.2%. அடுத்து தொழிற்சாலையில 2% 4% குறைஞ்சிருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம இப்ப நிறைய புள்ளி விவரங்கள் பேசினாலே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனா புள்ளி விவரம் இல்லாம பேசுபவர்கள் தான் பெரும் புள்ளிகளாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இது நாட்டினுடைய சாபக்கேடு. ஆனால் இந்திய நாட்டினுடைய முதல் நீதித்துறை அமைச்சராக தமிழ்நாட்டிலிருந்து போன ஐயா RK சண்முகம் செட்டியார் நீதி கட்சியிலிருந்து வந்தவர் என்பதை அவர் வாழ்நாள் முழுவதும் அதை நடைமுறைப்படுத்தி பின்பற்றினார். ஆகவே அதன் அடிப்படையில் நாம பார்த்தா இன்னைக்கு எதை உற்பத்தி செய்ய வர்றாங்க? நீங்க ஒண்ணு பாருங்க, 60 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த சரக்கு மற்றும் சேவை வரியை பாரதிய ஜனதா அரசு நாங்கள் கொண்டு வந்தோம். கொண்டு வந்தீங்க. ஆனா வர்றவங்களுக்கு ஒரு வழி பாதையாகத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் இருக்கிறது என்பதை நீங்க கல்லூரி கட்டணம், பள்ளிகளுக்கு கட்டணம் கட்டணும்னா அதுல 18% நீங்க வாங்குறீங்கன்னா, இப்படி எல்லா பொருள்களும் மஞ்சள் உற்பத்தியை எப்படி ஈரோட்டு மக்கள் உற்பத்தி செய்கிறார்கள் என்பதற்கு மத்திய அரசாங்கம் நமக்கு எந்த விதமான கடன் கொடுப்பது இல்லை. ஆனால் மத்திய அரசு மஞ்சள் உற்பத்தி பண்ணினால் இத்தனை சதவீதம் சரக்கு மற்றும் சேவை வரி. இல்லை, நீங்க மத்திய அரசை குறை சொல்றீங்க. ஆனால் கடந்த 2 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு தானே இப்போ இந்த வீழ்ச்சி இருக்கு. ஏன்னா மத்திய அரசு தொடர்ச்சியாக முன்னாடி ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இப்போ 3வது முறையே இருக்காங்க. நீங்கள் இப்போ இந்த 2 ஆண்டுகள் இல்லாத வீழ்ச்சி தானே இருக்கு. இதை நம்ம எப்படி நீங்க கடைமடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அணையிலிருந்து திறந்து விட்டா கடைசி இருக்கக்கூடிய விவசாய நிலத்துக்கு தண்ணி போகுதா என்று பார்க்க வேண்டும். அதே மாதிரி தான் மத்திய அரசாங்கம் ஒரு நிதி என்று கேட்டால், மிக்ஸாம் புயலுக்கு தமிழ்நாட்டுக்கு காசு கொடுத்தாங்களா? கொடுக்கல. பேரிடர் அறிவிச்சாங்களா? அறிவிக்கல. ஆனா வணிக வளாக கட்டடத்திற்கு நாங்கள் 18% போடுவோம் சொல்லி இந்த போன மாசம் மார்ச் மாசம் நடந்ததுல இவங்க போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்களே. 4 பேர் போனாங்களே. திரு தங்கம் தென்னரசு, அது மாதிரி நிதித்துறை செயலாளர், உள்துறை செயலாளர், இவங்க எல்லாம் போனாங்களே. தலைமை செயலாளர் அங்க போயிட்டு அங்க ஆமா சாமி, ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் என்று சொல்லிவிட்டு இங்க 18% வணிக வளாகத்துக்கு கட்டணத்துக்கு ஜிஎஸ்டி போடுவது தவறு என்று சொல்லுகிறார்கள். ஆகவே மாநில அரசும் மத்தியில போய் அவர்கள் கேட்டதற்கு ஆமா என்று சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இந்திய நாட்டில் பிரதமர் அவர்கள் பெரிய கற்றறிந்த இந்திய நாட்டை வழிநடத்தக்கூடியவரா என்று கேட்டால், அவருடைய செயல்கள் வழிநடத்தக்கூடியவரா என்று கேட்டால் கோர்ட்ல மாதிரி 3 முறை கேட்டுக்கிறேன். இப்ப சிட்கோ சீனோ மேக் இன் இந்தியா போன்ற பல திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அப்படின்னு சொன்னாரு சார், இந்தியா கடந்த 70 ஆண்டுகளாக மேக் ஆயிட்டா இருக்குது. ஆனால் நீங்க முத்ரா ஸ்கீம் கொண்டு வந்தீங்களே, என்ன ஆச்சு? நான் இப்ப கேக்குறேன், நீங்க எல்லா நதிகளையும் இணைப்பேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? அப்போ உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் மாறாக மதம் சார்ந்து ஜாதி பிரிவினைவாதத்தை உள்வாங்கி நாம் இந்தியர்கள் என்கின்ற ஒரு விஷம பணத்தை நீங்க பண்றீங்க. நான் இப்படி கேட்கிறேனே, பட்டேல் சிலைக்கு
நீங்க 4000 கோடிக்கு சிலை வைக்கிறீங்களே, அதே மாதிரி இங்க ராமருக்கு பட்டாபிஷேகம் நடத்துறீங்களே, அப்படி என்றால் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடத்தின நாங்கள் மதத்தை மதிக்கிறோம். பேரறிஞர் அண்ணாவின் கூற்றுதான் தமிழ்நாட்டினுடைய கூற்று. நாங்க பிள்ளையார் சிலைக்கு தேங்காவையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையார் சிலைக்கும் உடைக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த மத தர்மத்தையும் விட்டுவிட்டு மாறாக அந்த இடத்துல தோத்துட்டீங்களே, என்ன நோக்கம்? உங்களுடைய விமானம் பயணம் செய்கிறதே அது 4500 கோடி 5000 கோடி. நான் கேட்கிறேன், உங்கள் நிலைப்பாடுகள் எல்லாமே 13 நாள் 13 மாதம் 5 ஆண்டு காலம் நேரு பண்டிதருக்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்தியாவில் தொடர்ந்து 5 ஆண்டு கால ஆட்சியை நடத்தி முடிச்சு காட்டியது. ரொம்ப மனிதருள் மாணிக்கமாக நான் பார்ப்பது பண்டித நேருவிற்கு பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய். அவருடைய அரசாங்கத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேருமே விஷயம் தெரிந்தவர்கள், நாட்டுக்காக அர்ப்பணித்தவர்கள். உள்துறை அமைச்சர் இன்றைக்கும் இருக்கிறார், அயன்மேன். புரியுது. நான் என்ன கேட்கிறேன்னா, உள்நாட்டு உற்பத்தியை மீட்டெடுக்கணும்னா மத்திய அரசு என்ன பண்ணும்? மத்திய அரசு என்ன பண்ணணும்னா, நீங்க மக்கள் மத்தியில அவங்க உற்பத்திய அவர்கள் பொருளாதாரத்தை வச்சு அவங்க ஒரு உற்பத்தி பண்ணுனா அதுக்கு ஜிஎஸ்டி போடுறத குறைச்சாலே போதும். அப்ப இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு கரும்பு உற்பத்தி பண்றவங்க கம்பு உற்பத்தி, நெல் உற்பத்தி இதெல்லாம் கட்டி நாம ஏண்டா வரி கட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப இருக்கட்டும், நம்ம வரி கட்டுறது ஒண்ணு. இப்ப அடுத்து படிக்க விடாம தடுப்பதற்கு இங்க என்ன பண்றாங்கன்னா நேர 18% போடுறாங்க. இந்திய நாட்டில் பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தான் நிதித்துறை அமைச்சரா வச்சிருந்தாரு. அதே மாதிரி தான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜஸ்வந்த் சிங், அதே மாதிரி தான் சட்டத்துறை அமைச்சராக ராம் ஜெத்மலானி, அதே மாதிரி தான் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அருண் ஜேட்லி. இவர்கள் அத்துணை பேரும் இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு ஞாபகத்துல வச்சிருக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு கீழே எந்த அமைச்சர் எந்த துறை என்றே தெரியவில்லை என்றால் அந்த துறைகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. இப்போ இன்னொரு விஷயம், இந்த எர்த் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பூமி அறிவியல், அந்த பூமி அறிவியலுக்கு இப்ப நம்மகிட்ட அதை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள் இல்லை. காரணம், நீங்க காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த போது அன்னைக்கு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இந்த தட்பவெட்ப நிலையை சரியாக அளப்பதற்கு புனேவில் 100 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. 12 ஆண்டு காலங்களுக்கு டாபிக் உள்ள வந்துருவோம். இப்ப 2024 2025 இந்த நிதியாண்டுல பல துறைகள்ல மந்தநிலை. என்ன காரணம்? அந்த ஜிஎஸ்டி தான் அந்த மந்தநிலைக்கு காரணம். அப்போ நீங்க டாபிக்குள்ள இருந்தாலும் சீதோசன நிலையை கணிக்காமல் உலகத்தில் இந்தியாவில் எல்லா பருவநிலையும் கொண்டது. ஆனா இங்க ஒரு புறத்துல வந்து எல்லாத்தையும் தண்ணி அழிச்சிட்டு போயிருது. அதை கணிக்கக்கூடிய டோப்ளர் ரேடார் கருவிகள் தமிழ்நாட்டில் 2 தான் இருக்குது. ஆனா இன்ன வரைக்கும் அதை செய்ய முடியலையே. ஏன்? அப்போ ஒரு விவசாயி நல்லா இருக்கணும்னு சொன்னா அவர்களுக்கு தண்ணீர் தேவை. இன்னைக்கு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அது அப்படியே நேரம் போனீங்கன்னா கிருஷ்ணகிரி, கடலூர், பாண்டிச்சேரி எல்லா விவசாய நிலங்கள், செஞ்சியில மட்டும் 50,000 ஏரிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? நீங்க கண்டுபிடிக்க தெரியல. அந்த பெஞ்சால் புயல் எங்க வருதுன்னு உங்களால கணக்கிட முடியல. காற்றின் வேகம், போகின்ற திசை உங்களால் கண்டுபிடிக்க முடியல. இந்திய நாட்டினுடைய நிர்வாகமும் அப்படித்தான் இருக்கிறது. மொத்தமாக நீங்க செய்வது ஒரு உற்பத்தி என்று சொன்னால், இங்க பாருங்க சிறு குறு மற்றும் தொழில்கள் எல்லாம் அம்பத்தூர்ல முடங்கி கிடக்குது. ஒரு புறத்துல அவங்க மத்திய அரசு ஜிஎஸ்டி போடுறாங்க, மாநில அரசு தொழில் வரி போடுது. சார், இந்த நாட்டினுடைய சாபக்கேடு பாருங்க. தொழில் செய்கிறவர்கள் லோன் போட்டு அவர்கள் உழைப்பை கொடுத்து அறிவை பயன்படுத்தி வேலை செஞ்ச ராத்திரி பகல் அது பண்ணா, தொழில் துறையாக சென்னையில் திமுக அரசாங்கம் 35% வரி வாங்குறாங்க. மாறாக அங்க மத்தியில நீ இங்கிட்டு தப்பிச்சுன்னா அங்கிட்டு ஒண்ணு நாங்க கதையை முடிச்சிடன்னு சொல்லி ஜிஎஸ்டி வாங்குறாங்க. அப்போ என்ன உற்பத்தி பெருகும்? இங்க என்னதான் உற்பத்தி பெருகினாலும் நமக்கு நட்டம் மட்டுமே வருகிறது என்றால் அந்த தொழிலை செஞ்சால் என்ன, செய்யாட்டி என்ன? ஆனால் நிறைய படித்தவர்கள் எல்லாம் தொழில் செய்கிறார்கள், படிக்காதவர்கள் எல்லாம் அதிகம் பேர் அரசியல் செய்கிறார்கள். அதனாலோ என்னவோ இந்த நாட்டில் பின்னடைவா போய்கிட்டு இருக்குன்னு நான் பார்க்கிறேன். இல்ல, நீங்க மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க, அங்க நீங்க இப்ப அரசு வரி போடுது அதனால தான் இந்த மந்த நிலை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தானே மந்த நிலை அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. புள்ளி விவரங்கள் அள்ளி தெளிப்பாங்க சார் அரசியல்வாதிகள் எல்லாம். ஆனால் நாங்க 2014ல ஒரு 25 கிலோ அரிசி 800 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்றைக்கு 1800 ரூபாய்க்கு வாங்குறேன் என்றால் இதுல என்னத்தை உற்பத்தி பண்ணிட்டீங்க? என்ன வரி போடுறீங்க? யாரை காப்பாற்றுவதற்காக நீங்க இருக்கிறீங்க? அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அதாவது டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்
இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப பவர்ஃபுல் முக்கியம். அதனால இவங்க அரசியலில் நீங்க மற்றவர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா கௌதம் அதானி அவர்களுக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய பணங்களையும் பங்குகளையும் பகிர்ந்து கொடுக்கறீங்கல்ல, அதனாலதான் நியூயார்க் நீதிமன்றத்துல பிடியாணை போட்டுக்கிறாங்க. லஞ்சம், கையூட்டு, அது மாநில அரசு டான்ஜோட்கோ என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு மின் பகிர்மான கழகமும் அதுல சேர்ந்து இருக்குது. அப்போ வெளிப்படையா பேசுகிற போது பாரதிய ஜனதாவும் திமுகவும் இங்க மக்களை காப்பாத்துறதுக்கு இல்லாம வரியை உயர்த்தி உற்பத்தியை குறைச்சு நாங்கள் சமூக நீதி என்று சொல்லுகிற திமுகவும் இல்லை இந்தியாவை காக்க வந்த ராமபிரான் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் இந்தியாவை அழிவு பாதைக்கு போய்கிட்டு இருக்குன்னு தான் இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது. 5.4 அடுத்த வருஷம் என்ன ஆகும் 4.2 அப்படியே தான் போகும். பார்க்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம்.